விஜய் வந்து மல்லிய பார்க்க வந்த விஷயம் எல்லாமே ரொம்ப சரியானது தான். அதாவது தன்னோட மனைவிய பார்க்காம இருக்க முடியல. இன்னொருத்தரோட நடுராத்திரியில கூட இருக்கிறது, அதாவது ரேணுகாவோட கூட இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அங்கருந்து எஸ்கேப் ஆயி இங்க வந்தாரு. வந்துட்டு அதுக்கப்புறம் ராஜி கண்ல மண்ண தூவிட்டு அவங்க மொட்டை மாடியில போய் இருந்து பேசினாங்க. அது வரைக்கும் எல்லாமே சரிதான். ஆனா அதன் பிறகு சில விஷயங்கள் அவங்க பண்ணது தான் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இவங்களுடைய அந்த அன்பு அப்படிங்கிறது அது எல்லாமே சரிதான். மல்லிக்கு குளிருக்காக விஜய் தன்னோட சட்டைய அவங்களுக்கு எடுத்து குடுத்தது. அது வரைக்கும் கரெக்ட்டு. ஆனா, அதுக்கப்புறம் மல்லி பண்ண விஷயங்கள் தான் கொஞ்சம் வந்து தப்பா தெரியுது. ஏன்னா, அவங்க அந்த மாரி பண்ணியிருக்க கூடாது. அவங்க இன்னும் கொஞ்சம் சரியா நடந்திருக்கலாமோ அப்படின்னு தான் என்ன தோணுது. ஏன்னா, காலையில வந்தவுடனே அதுக்கப்புறம் மாட்டிக்க கூடாது, கதிரேசன்ட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னு விஜய் வந்து பரபரப்பா போயிட்டாங்க. அப்போ மல்லி போட்டிருந்தது விஜயோட ஷர்ட்டு. அந்த ஷர்ட்ட விட்டுட்டு வேற ஒரு ஷர்ட் எடுத்து தான் விஜய் போட்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மல்லி என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, விஜயோட ஷர்ட்ட நம்ம போட்டுட்டு மேலருந்து கீழ போறோம். அப்ப அங்க ராஜி இருந்தா கண்டிப்பா பார்க்க தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு அது வந்து தெரியத்தானே செய்யும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மல்லி யோசிச்சிருக்கணும். அப்படி யோசிக்காம விட்டதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க பண்ணக்கூடிய ட்ராமா வந்து வெட்ட வெளிச்சமாயிருது, அம்பலப்பட்டு போயிருது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த இடத்துல வந்து ராஜி வந்து ரொம்பவே டவுட் ஆயிருது. அதாவது மல்லி ஏன் மொட்டை மாடியிலேருந்து இந்த பாய் அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரத்தில் விஜயோட ஷர்ட்டை எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டவுட் ஆகுது. அந்த நேரத்தில் தான் இந்த ரேணுகா கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் கொஞ்சம் கூட என் கூட ஒட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் முதல்லே சொன்னேனே, விஜய் ஒட்டவே மாட்டான், என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் வந்து மல்லி மல்லின்னு தான் உருகிட்டு இருக்கான், அப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது ராஜிக்கு திரும்ப திரும்ப. அது இது ரேணுகாவுக்கும் வர ஆரம்பிச்சாச்சு. அப்போ இந்த இடத்துல ராஜிக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ரேணுகா சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த ஷர்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்து மல்லி ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுதாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதாவது விஜய் போயாச்சு. விஜய் போனதுக்கு அப்புறம் வந்து விடிஞ்சாச்சு, பொழுதும் விடிஞ்சாச்சு அப்படிங்கும்போது அந்த ஷர்ட்டை கழட்டி பேசாமல் உள்ளே வச்சுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மல்லிக்கும் விஜய்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. இவங்க ஈஸியாக இவங்க நினச்ச மாதிரி ஒரு 10 நாளையில் அந்த சுடர் இவங்க தான் அப்படின்னு சொல்லி, இவங்க ரேணுகாவே இல்லை சுடர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடித்து சொல்லி போலீஸ் கையில் ஒப்படைச்சிருக்கலாம். ஆனால் இங்கே மல்லி பண்ண வேலையினால் இப்போ அந்த ஷர்ட் விஜயோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் அப்படியே உலா வந்ததை கரெக்டாக வந்து இந்த ராஜி வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ரேணுகாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அதோட விளைவு என்ன ஆகுது, ரேணுகா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த ஷர்ட்டு தான் போட்டிருந்தாங்க, என்கிட்ட வந்து பாண்டிச்சேரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போ இவங்களை இனி சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபத்தை வந்து ரேணுகாவுக்கு உருவாகுது. இதில் என்னென்னா, ரேணுகாவுக்கு ஒரு கோபம் வரதை பார்த்தா தான் நமக்கு ஆச்சரியமாகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்குது. ஏன்னா ரேணுகா என்ன சொல்கிறாங்க, அந்த விஜய் வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு முட்டாள் மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, ஒரு சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க யார் பேசுகிறா, ரேணுகா பேசுகிறாங்க. இது வந்து சாத்தான் வேதம் ஓதும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி இந்த ரேணுகா வந்து அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அந்த ரகுவே புரிஞ்சுக்கிறாரு. அதாவது நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்த நீ விஜயை பார்த்து சொல்கிறிய சுடர், என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் விஜய் வந்து மல்லிகிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் அந்த ரகு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ உன் மேலே விஜய்க்கு டவுட் வந்துருச்சு, சீக்கிரமாக அவன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிரு, இல்லை அப்படின்னா உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனேயே இந்த சுடருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அப்போ இந்த இடத்துல சுடர் விரைவில் மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.